நேசிக்க நல்ல தெய்வம் இதோ நம்மத்தில் எழுந்தள்ளி வந்திருக்கின்றார். இந்த உயிருள்ள ஆண்டவரை தேடி நம்பிக்கையோடு நாம் வந்திருக்கின்றோம். இந்த ஆண்டவர் மீது நம்பிக்கை வைத்து வாழ்கின்ற போது ஆண்டவருடைய ஆசீர்வாதங்களை நாம் ஒவ்வொரு நாளும் பெற்றுக்கொள்கின்றோம். இந்த ஆண்டவரை விட்டு நாம் விலகி செல்கின்ற போது நமது வாழ்வில் பல்வேறு விதமான துன்பங்களை, சவால்களை நாம் சந்திக்கின்றோம். அவருடைய இணைப்பிலிருந்து நாம் விலகி செல்கின்ற போது நமது வாழ்வில் ஒரு தனிமையை, ஒரு வெறுமையை நாம் உணர்கின்றோம். ஆகவே எப்பொழுதுமே நம்மோடு இருப்பவராக, நமக்காக இருப்பவராக இருக்கின்ற நல்ல தெய்வம் இதோ நம்மத்தில் எழுந்தள்ளி வந்திருக்கின்றார். இந்த உயிருள்ள ஆண்டவரை நாம் நம்பிக்கையுடன் அணுகுவோம். ஆண்டவரே, நீரே எங்களோடு கூட இரும், என்னோடு இரும், என் குடும்பத்தோடு இரும் என்று சொல்லி இந்த ஆண்டவருடைய உயிருள்ள பிரசன்னத்தை நம்மிலும் நமது உள்ளத்திலும் நமது இல்லத்திற்குமான அவருடைய பிரசன்னத்தை இதோ இந்த பாடல் வழியாக நாம் பாடி அவருடைய பிரசன்னத்தை நமது மத்தியிலே நாம் இறைஞ்சுவோம். இல்லாமல் நான் வாழ முடியாது, என் பக்கத்திலே இரும் ஓ இயேசுவே. இல்லாமல் நான் வாழ முடியாது, என் கூடவே இரும் ஓ இயேசுவே. இல்லாமல் நான் வாழ முடியாது, என் பக்கத்திலே இல்லாமல் நான் வாழ முடியாது. இருளான வாழ்க்கையிலே வெளிச்சமாகிறே, உயிரற்ற வாழ்க்கையிலே ஜீவனாகிறே. இருளான வாழ்க்கையிலே வெளிச்சமாகிறே, உயிரற்ற வாழ்க்கையிலே ஜீவனாகிறே. என் வெளிச்சமும் நீரே, என் ஜீவனும் நீரே, எனக்கெல்லாமே நீங்கதானப்பா. என் வெளிச்சமும் நீரே, என் ஜீவனும் நீரே, எனக்கெல்லாமே நீங்கதானப்பா. கூடவே இரும் ஓ இயேசுவே. இல்லாமல் நான் வாழ முடியாது, என் பக்கத்திலே இரும் ஓ இயேசுவே. இல்லாமல் நான் வாழ முடியாது. இல்லாமல் நான் வாழ முடியாது, பக்கத்திலே ஓ இயேசுவே.
நன்றி இயேசுவே. உமது உயிருள்ள பிரசன்னத்தை நாங்கள் உணர்கின்றோம். இப்பொழுது பவுலடியார் சொல்வது போல, நாங்கள் இருப்பதும் இயங்குவதும் அவராலே தான். உம்மால் நாங்கள் இருக்கின்றோம், உம்மால் நாங்கள் வழிநடத்தப்படுகின்றோம், உம்மால் நாங்கள் தொடர்ந்து ஆசீர்வதிக்கப்பட ஏதோ உமது வார்த்தையிலிருந்து புறப்படுகின்ற வல்லமையை நாங்கள் சொந்தமாக்கிக் கொள்ள உமது ஆவியினுடைய பிரசன்னத்தை எங்களுக்கு தந்திரலும். உமது ஆவியினுடைய ஏவுதலால் நாங்கள் கேட்கின்ற இந்த வார்த்தைகள் எங்கள் ஆன்மீக வாழ்வுக்கான ஆசீர்வாதங்களை நிறைவாக எங்களுக்கு தந்தருளுவதாக. எசையா புத்தகம் அதிகாரம் 38 இறை வார்த்தைகள் 1 முதல் 5. எசையா அதிகாரம் 38 இறை வார்த்தைகள் 1 முதல் 5. அந்நாட்களில் எசேக்கியா நோய்வாய்ப்பட்டு சாகும் நிலையில் இருந்தார். ஆமோத்சின் மகனான எசையா இறைவாக்கினர் அவரை காண வந்து அவரை நோக்கி, ஆண்டவர் கூறுவது இதுவே, நீர் உம் வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்தும், ஏனெனில் நீர் சாகப் போகிறீர், பிழைக்க மாட்டீர் என்றார். எசேக்கியா சுவர்புறம் தம் முகத்தை திருப்பிக் கொண்டு ஆண்டவரிடம் அன்றாடி, ஆண்டவரே, நான் உம் திருமுன் உண்மை வழியில் மாசற்ற மனத்துடன் நடந்து வந்ததையும் உம் பார்வைக்கு நலமானவற்றை செய்ததையும் நினைத்தருளும் என்று கூறி கண்ணீர் சிந்தி தேம்பி தேம்பி அழுதார். அப்போது ஆண்டவரின் வாக்கு எசாயாவுக்கு அருளப்பட்டது, நீ எசேக்கியாவிடம் சென்று கூற வேண்டியது, உன் தந்தை தாவீதின் கடவுளாகிய ஆண்டவர் கூறுவது இதுவே, உன் கண்ணீரை கண்டேன், இதோ நீ வாழும் காலத்தை இன்னும் 15 ஆண்டு மிகுதியாக்குவேன். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். இயேசுவில் பிரியமானவர்களே, கடவுள் தனது சம்மன்சிலை எல்லாம் அரவணைத்து ஒரு சின்ன போட்டி ஒன்று வைத்தார். நீங்கள் பூமிக்கு சென்று பூமியிலே நீங்கள் காண்கின்ற விலை மதிப்புள்ள பொருளை கொண்டு வாருங்கள் என்று சொல்லி சம்மனசுகளுக்கு இந்த வேலையை கொடுக்கின்றார். சம்மனசில் வருகின்ற சம்மனசுகள் இதெல்லாம் அவர்களுடைய பார்வையிலே விலை மதிப்புள்ளதாக இருந்ததோ அவையெல்லாம் அவர்கள் எடுத்துக்கொள்கின்றார்கள். அப்படி எடுத்துக்கொண்டு போய் கடவுள் முன்னிலையிலே ஒவ்வொன்றாக காண்பிக்கின்றார்கள். ஒரு சிலர் தங்கத்தை காமிச்சாங்க, ஒரு சிலர் வைரத்தை காமிச்சாங்க, ஒரு சிலர் மாணிக்க கல்லை காமிச்சாங்க, ஒரு சிலர் மரகத்தை காமிச்சாங்க என்று சொல்லி என்னெல்லாம் பொருள் கிடைத்ததோ அவர்கள் பார்வையில் விலை மதிப்புள்ள பொருட்களை எல்லாம் கடவுள் முன்பாக கொண்டு வந்து அவர்கள் காட்டினார்கள். ஆனால் அந்த கூட்டத்தில் ஒரு சம்மனசு மட்டும் ஒரு சின்ன கண்ணாடி குவளையில் கொஞ்சம் தண்ணீரை கொண்டு வந்து கடவுள் முன்பாக அது காட்டியது. இது என்ன என்று கேட்டபோது, உலகிலேயே நான் கண்ட விலை மதிப்புள்ள பொருள் இதுதான். இது என்ன என்று கேட்டபோது, இது ஒரு இல்லத்தாயினுடைய கண்ணீர் அப்படின்னு சொல்லி அந்த சம்மனிச்சு சொல்லிச்சான். ஆகவே கண்ணீர் கடவுளுடைய பார்வையிலே விலை மதிப்புள்ளது. அந்த கண்ணீரை கடவுள் கண்டு சும்மா இருப்பதில்லை. ஆகவே தான் திருப்பாடலை வாசிக்கின்றோம், உன் கண்ணீரை எல்லாம் என் தோள் பையில் சேர்த்து வைத்துள்ளேன். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். ஆகவே இந்த வாசித்த இந்த எசாயா புத்தகம் 1:5
அரசன் எசேக்கியாவை குறித்து நாம் வாசிக்கின்றோம். இவன் தாவீது அரசனுக்கு பிற்பாடு இஸ்ராயேலை நாட்டை நல்ல முறையில் ஆட்சி செய்த ஒரு நல்ல அரசன். இரண்டாவதாக இவன் செய்த நல்ல காரியம் என்ன அப்படின்னா, வேற்று தெய்வங்களை எல்லாம் வழிபட்டு கொண்டிருந்த அந்த இஸ்ராயேல் மக்களுடைய அந்த வேற்று தெய்வங்களுடைய சிலைகளை எல்லாம் அவன் அப்புறப்படுத்தினான். ஆலயத்தை தூய்மைப்படுத்தினான். ஆலயத்திலே வழிபாடுகள் ஆராதனை எல்லாம் நடைபெறும் விதத்திலே பல்வேறு விதமான சீர்திருத்தங்களை செய்த ஒரு அரசன் தான் இந்த எசேக்கியா அரசன். ஆகவே கடவுளும் இந்த அரசனுக்கு கொஞ்சம் கனிவு காட்டினார். ஆனால் அந்த அரசனுக்கு என்ன ஆச்சு? அவனுடைய வயது 39. அந்த வயதில் அவன் நோயிற்றிருக்கின்றான். திருமணம் ஆகியிருக்குது, ஆனால் குழந்தைகள் கிடையாது. ஆகவே அவனுடைய நோய் என்ன அப்படின்னா ராஜ பிளவு என்று சொல்லுவார்கள். ராஜ பிளவு அப்படின்னா மேட்டுப்பாளையம் மக்கள் கண்டிப்பாக தெரியும். ஏன்னா ஒரு பங்கு தந்தைக்கு அந்த பிரச்சனை இருந்துச்சு. முதுகில் பெரிய பள்ளமாக இருக்கும். இன்றைக்கி அந்த ஃபாதருடைய முதுகு பார்த்திங்கன்னா ஒரு மண்வெட்டியில் வெட்டி எடுத்த மாதிரி அவ்வளோ பள்ளம். அவர் ஃப்ளாட்டாக தூங்க முடியாது, ஏன்னா பள்ளம். அதுக்கு தனியாக ஒரு தலகாணி வச்சு அதுக்கப்புறம் தான் அவர் தூங்குவார். அப்படிப்பட்ட ஒரு நோயினால் இந்த எசேக்கியா அரசன் அவன் கடினப்பட்டு கொண்டிருக்கின்றான். அப்போ கடவுள் என்ன பண்ணுறாரு? எசேக்கியாவை அழைத்து, நீ போய் அவனுக்கு அந்த அரசனுக்கு இறைவாக்கு உரை என்று சொல்லி அந்த இறைவாக்கினை அனுப்புகின்றார். அவர் 3 விஷயங்களை சொல்கிறார். என்ன சொல்கிறாரு? வீட்டு காரியங்களை ஒழுங்குபடுத்தும், அப்புறம் சாக போகிறீர், பிழைக்க மாட்டீர் என்று 3 முறை இந்த செய்தி கொடுக்கப்படுது. அப்படின்னு என்ன? எப்படி இருந்தாலும் நீ சாக போகிற என்று சொல்லி அழுத்தம் திருத்தமாக 3 முறை சொல்லப்படுகிறது. பிழைக்க மாட்டீர், சாக போகிறீர். ஆகவே என்ன, வீட்டு வேலை ஒழுங்குகள் எல்லாம், வேலைகள் எல்லாம், காரியங்களெல்லாம் ஒழுங்குபடுத்தும் என்று சொல்லி இந்த எசேக்கியா இறைவாக்கினர் அவர் அறிவிக்கிறார். அவர் அறிவித்த பிற்பாடு என்ன பண்ணினார் அப்படின்னா, எசேக்கியா அரசன் நம்பினார். எதை நம்பினார்? கடவுள் கண்ணீரை காண்கின்ற கடவுள் என்பதை அவன் நம்பினார். அதுக்காக என்ன பண்ணனா, எனது கண்ணீர் கண்டிப்பாக கடவுளுடைய உள்ளத்தை அது உருக்கும், எனது கண்ணீரோடு கூடிய ஜெபத்தை கடவுள் கேட்பார் என்று சொல்லி அவர் கண்ணீரோடு அவர் ஜெபிக்கின்றார். இந்த கடவுளுடைய செயல்களை பாருங்களேன். முதல் எச்சரிப்பு கொடுப்பார். முதல் எச்சரிப்பு, பிற்பாடு செயல், பிற்பாடு மனம் வருந்தல், இப்படிலாம் தொடர்ந்து இருக்கும். அது முன்னாடி எச்சரிக்கிறார். என்ன எச்சரிக்கிறார்? நீ சாக போகிற அப்படின்னு சொல்லி ஒரு எச்சரிக்கையை கடவுள் கொடுக்கிறார். அதே போல தான் பைபிள் நிறைய பார்க்குறோம். கடவுள் முன்னாடி எச்சரிப்பு கொடுப்பார். வெள்ளப்பெருக்கு வரப்போகிறது என்று சொல்லி கடவுள் எச்சரிக்கை கொடுக்கின்றார். ஆனால் நிறைய பேர் அதுக்கு என்ன பண்ணல, செவி மடுக்கலை. ஆகவே என்ன பண்ணார்? அந்த எச்சரிக்கையை காப்பாற்றுவதற்காக கடவுள் நோவாவை அழைத்து ஒரு பேழை செய்ய சொல்லுகிறார். அந்த பேழை வழியாக இந்த கடவுளுடைய எச்சரிக்கைக்கு யாரெல்லாம் செவிமடுத்தார்களோ அவர்கள் காப்பாற்றப்பட்டார்கள். பிற்பாடு பெருவெள்ளம். அதே போலதான் சோதோம் கொமோரா நகரத்தை கடவுள் எப்படி அழித்தார்? நெருப்பினாலும் கந்தகத்தாலும் அதை அழிப்பதாக அவர் முன்னாடி எச்சரிக்கை கொடுக்கிறார். அப்படி எச்சரிக்கை கொடுக்கின்ற போது லோத்து என்ன பண்ணுறாரு? அவர் ஜெபிக்கின்றார். லோத்து தனது வாழ்வை அவர் சரி பண்ணுகிறார். அவருக்காக ஜெபிப்பதற்கு ஆபிரகாமும் அவர் முன் வருகின்றார். ஆகவே இந்த சோதோம் கொமோரா நகரம் கந்தகத்தால் அழிப்பதற்கு முன்னதாக லோத்து குடும்பம் காப்பாற்றப்படுகிறது. பிற்பாடு அந்த நகரம் அழிக்கப்படுகிறது. நீங்கள் எந்த ஒரு நிகழ்ச்சி எடுத்தாலுமே இந்த ஒரு எச்சரிக்கை இருக்கும், தயாரிப்பு இருக்கும், பிற்பாடு அழிவு இருக்கும். அதே போல் நினிவே நகர் மக்களுக்கும் எச்சரிக்கை கொடுக்கின்றார். இந்த நினிவே நகர் அழிக்கப்பட போகிறது என்று சொன்ன உடனேயே அரசன் முதல் விலங்குகள் வரை எல்லாருமே என்ன பண்ணாங்க? நோன்பிருந்து ஜெபித்தார்கள். அவர்கள் காப்பாற்றப்பட்டார்கள். ஆகவே கடவுள் நமது வாழ்விலும் தனிப்பட்ட வாழ்விலும் கடவுள் அவ்வப்போது எச்சரிக்கை கொடுத்து கொண்டே இருக்கிறார். நீ உன்னுடைய வாழ்வை கொஞ்சம் மாற்றிக்க, கொஞ்சம் உன்னுடைய காரியங்களை சரி செய்து கொள் என்று சொல்லி தனிப்பட்ட வாழ்விலும் பங்கு என்ற அல்லது அன்பயம் என்கின்ற அந்த குடும்ப வாழ்விலும் கடவுள் எச்சரிக்கை கொடுத்து கொண்டே இருப்பார். யாரோ வழியாக
அது பங்கு தந்தையாக இருக்கலாம், அல்லது நமது மத்தியில் இருக்கின்ற நபர்கள் வழியாகவும் இந்த எச்சரிக்கை கொடுக்கப்பட்டு கொண்டே இருக்கும். அந்த எச்சரிக்கை நாம் செவிமடுக்கலாம் அப்படின்னா அதுக்கு நம்ம தான் பலியாடாக இருப்போம். ஆகவே இந்த எசேக்கியா அரசன் இதை தெரிந்து கொண்டான். கடவுள் நமக்கு எச்சரிக்கை கொடுக்கின்றார். ஆகவே நம்ம இந்த இறப்பிலிருந்து நம்மை காப்பாற்றி கொள்ள வேண்டும் என்று சொல்லி அவன் முடிவெடுக்கின்றான். ஆண்டவர் பாவிகளை வெறுப்பது கிடையாது, அவர்கள் அழிப்பதும் கிடையாது. ஆனால் பாவிகளுடைய ஜெபத்திற்கு கடவுள் செவி மடுப்பார். அதுக்கு நம்ம புதிய ஏற்பாட்டில் பார்க்கணும் இல்லையா? 2 பேர் கோயிலுக்கு வராங்க, ஒருவர் வரிதண்டுவர், இன்னொருத்தர் பரிசேயன். 2 பேருமே ஜெபிக்கிறாங்க. வரிதண்டுவர் பாவி, ஆனால் அந்த பாவியாகிய அந்த வரிதனுடைய ஜெபத்தை கடவுள் கேட்டு அந்த ஜெபம் உயர்ந்த ஜெபம் என்று சொல்லி கடவுள் இயேசு அவனை பாராட்டுகின்றார். ஆகவே பாவம் செய்து விட்டோம், இனி தொடர்ந்து நாம் பாவத்திலே இருக்கிறேன் என்று சொல்லி அப்படியே நாம் இருந்து விடாமல் நமது பாவ வாழ்வை விட்டுவிட்டு ஆண்டவருடைய வழியில் நாம் நடந்தோம் என்றால் இந்த பாவத்தினுடைய விளைவு நமது வாழ்வில் அது நடைபெறாது. ஆனால் சிலர் தொடர்ந்து என்ன பண்ணுறாங்க, பாவங்கள் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்குது, சாபங்கள் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கிறது. அது வறுமையாக இருக்கலாம், அல்லது கடனாக இருக்கலாம், வேலையின்மையாக இருக்கலாம், நோயாக இருக்கலாம். இதெல்லாம் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கின்ற போது அவங்களுக்கு என்ன பண்ணணும்? இந்த எசேக்கியா அரசனை போல நாம் ஜெபிக்க வேண்டும். ஆகவே இந்த எசேக்கியா அரசன் இந்த எசையா இறைவாக்குன்னு சொன்ன அந்த இறைவார்த்தை கேட்டு அவனுக்கு கண்டிப்பாக அப்படியே உடைந்து போயிருப்பான். அப்போ என்ன பண்ணான் அவன்? எசேக்கியா அரசன் செய்தி சொன்ன விட்ட பிற்பாடு, இறைவாக்கினர் வெளியே வந்த பிற்பாடு இந்த எசேக்கியா என்ன பண்ணுறாரு? சுவற்று பக்கமாக திரும்பி அவன் ஜெபிக்கின்றான். ஏன் சுவற்று பக்கமாக திரும்புகிறான்? இந்த பக்கமாக தான் அவனுடைய அரண்மனையில் அவ்வளவு சொத்து செல்வம், படை வீரர்கள், பணியாட்கள் அத்தனை பேரும் அவனுடைய பின்னாடி இருக்கிறாங்க. ஆனால் அவற்றை பார்க்காமல் அவன் பார்த்தது சுவற்று பக்கமாக. நம்ம எப்பொழுதுமே உலகத்தை நாம் பார்ப்பதற்கு முன்ன பார்த்து கொண்டே இருந்தோம் என்றால் நமது துன்பங்கள் கண்டிப்பாக தீராது. நம்முடைய நோய்கள் அல்லது பிரச்சனைகள் வருகின்ற போது ஒரு மனிதரிடத்திலே சென்று நாம் சொன்னோம் அப்படின்னா அவங்க கேட்ட பையனே சொல்லுவாங்க, பின்னாடி போய் எல்லா பக்கமும் சொல்லிட்டு இருப்பாங்க. ஆகவே இந்த எசேக்கியா அரசன் இந்த பிரச்சனை யாரிடமும் சொல்லாமல் சுவற்று பக்கமாக திரும்புகிறான். உலகத்தின் பால் தனது பார்வையை செலுத்தாமல் கடவுள் பால் தனது பார்வையை அவன் செலுத்துகின்றான். ஆகவே அவனுடைய ஜெபம் கேட்கப்படுகிறது. நம்மளுடைய வாழ்க்கையிலும் இந்த சுவற்று பக்கமாக நாம் திரும்புகிறோமா? சுவற்று பக்கம் என்றால் இறைவன் பக்கமாக நமது பார்வை திரும்புகிறதா? யாக்கோபு ஏசாவு 2 பேர் சகோதரர்கள், அவங்க பிரிந்து செல்கின்றார்கள். ஏசாவு தன்னை தேடி வருகிறான், 400 பேரோடு வருகிறான் என்று செய்தி கேட்ட உடனே யாக்கோபு என்ன பண்ணுறாரு அப்படின்னா, தனது மனைவிகள், தனது 12 குழந்தைகளை எல்லாம் நினைத்து பார்த்து விட்டு அவன் யாப்போக்கு என்கின்ற அந்த நதிக்கரை ஓரமாக சென்று அவன் அழுது ஜெபிக்கின்றான். அப்போ அந்த தூதரோடு அவன் காலை பிடித்து கொண்டு என்னை ஆசீர்வதித்தாலொழிய நான் விடமாட்டேன் என்று சொல்லி யாக்கோபு அந்த தனிமையிலே இருந்து ஜெபித்து ஆசீர்வாதத்தை பெறுகின்றார். இயேசுவும் பார்க்கிறோம், தனிமையில் சென்று ஜெபித்தார். 40 நாள் எந்த மனுஷனையும் பார்க்க முடியாது, தனியாக 40 நாள் தனிமையில் யாரையும் சந்திக்காமல் அவர் ஜெபித்தார். ஆகவே இந்த எசேக்கியா அரசனும் ஜெபிக்கின்றார். கடவுள் அவருடைய கண்ணீரை காண்கின்றார். ஆகவே நாம் ஜெபிக்கின்ற போது கடவுள் நமது கண்ணீரை காண வேண்டும். மனுஷன் முன்னாடி நம்ம கண்ணீர் விட்டோம் அப்படின்னா அந்த கண்ணீரை என்ன பண்ணுவாங்க? ஒரு சில வேளையில் அதை நம்ம நகைப்பார்கள். கண்ணீரில் பல வகையான கண்ணீர் இருக்குது. ஒன்று ஆனந்த கண்ணீர். இந்த ஆனந்த கண்ணீர் அப்படின்னா விவிலியத்தில் எங்கே பார்க்கலாம் அப்படின்னா, பிரிந்தவர்கள் ஒன்று சேர்வது. யோசேப்பும் அவருடைய சகோதரர்களும் பிரிந்து பல வருடங்கள் கழித்த பிற்பாடு அவர்கள் சந்திக்கின்றார்கள். அப்போது யோசேப்பு சத்தமாக கண்ணீர் விட்டு அழுகின்றார். அந்த பிரிந்த அந்த சகோதரர்களோடு மீண்டுமாக ஒன்றிணைந்த அந்த ஒரு தருணத்தில் அவன் பெற்ற அந்த மகிழ்வு கண்ணீராக, ஆனந்த கண்ணீராக வருகிறது.
இன்னும் ஒரு சிலர் நன்றி சொல்லி கண்ணீர் விடுவாங்க. நீங்கள் செஞ்ச நன்மைக்கு ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லி அந்த பெற்றுக்கொண்ட நன்மைக்கு கண்ணீர் மூலமாக அந்த நன்றியை தெரிவிப்பார்கள். இன்னொரு முக்கியமான கண்ணீர் என்ன அப்படின்னா மனம் வருத்த கண்ணீர். தனது பாவங்களுக்காக, தான் செய்த தவறுகளுக்காக மனம் வருத்தப்பட்டு அழுவது. புனித பேதுரு அதே போலதான் இயேசுவை காட்டி கொடுத்தார். 3 முறை மறுதளித்தார். எனக்கு தெரியாது என்று சொல்லி மறுதளித்த அந்த பேதுரு அவர் அழுதார். தான் செய்த பாவங்களுக்காக, குற்றத்திற்காக அவர் அழுத அந்த கண்ணீர் மனம் வருத்த கண்ணீர். ஆகவே கடவுளும் அழுதுதாக எங்கே நான் பார்த்ததில்லை. கடவுளோ திருத்தூர்களோ பைபிள் எங்கேயாவது அழுதுருக்காங்களா? ஆனால் இயேசு அழுதார். அப்போ இயேசுவினுடைய அந்த இரக்கத்தின் வழியாக ஒரு பற்றினால் அவர் அழுகின்றார். எதற்காக? லாசர் இறந்தபோது அவர் அழுதார். யோவான் நற்செய்தி 12:35 வாசிக்கிறோம். எதுக்காக அழுதார்? அவன் இறந்து விட்டான் என்ற செய்தி கேட்டவுடனே அதை தாங்க முடியாமல் குமரி குமரி அவர் அழுதார் என்று வாசிக்கிறோம். அதே போல எருசலேமுக்காக அழுதார். லூக்கா நற்செய்தி 19:41 வாசிக்கிறோம். மனம் திரும்பாத அந்த எருசலேம் நகரை நோக்கி இயேசு அழுதார். இன்னும் அந்த மனமாற்றத்திற்கான வழியை தேடாமல் இருக்கிறாயே என்று சொல்லி அந்த எருசலேமுடைய மனமாற்றத்திற்காக இயேசு அழுதார். ஆகவே பவுலோனியர் என்ன சொல்கிறாரு? அழுவாரோடு அழுங்கள். ரோமையர் 12:12. ஆகவே இயேசுவும் அழுவாரோடு அழுங்கள். மார்த்தா மரி அழுதாங்க. இயேசுவும் அவர்களோடு சேர்ந்து அழுதார். இயேசு கண்ணீர் விட்டு ஜெபித்திருக்காரா? இயேசு கண்ணீர் விட்டு கதறி ஜெபித்திருக்காரா? கெத்செமனி தொட்டில் ஜெபித்தாரா? அப்படி போட்டிருக்கா? கண்ணீர் விட்டு ஜெபித்து அழுதாருன்ட்டு. வாசிங்க எபிரேயர் 5:7 வாசிங்க. எபிரேயர் 5:7. எபிரேயருக்கு எழுதிய திருமுகம் 5ஆம் அதிகாரம். ஒருத்தர் வாசிங்க. அவர் இவ்வுலகில் வாழ்ந்த காலத்தில் இல்லை ஒரு நிமிஷம் சொல்லுங்க. தம்மை சாவிலிருந்து காப்பாற்ற உரத்த குரல் எழுப்பி கண்ணீர் சிந்தி மன்றாடி வேண்டினார். அப்போ இயேசுவும் என்ன பண்ணார்? கண்ணீர் விட்டு ஜெபித்தார். அப்போ நம்ம ஜெபிக்கின்ற போது நம்ம எத்தனை முறை நம்ம இந்த ஆலயத்தில் நம்ம கண்ணீர் சிந்தி நாம் ஜெபித்திருக்கிறோம். அன்னாலும் ஆலயத்துக்கு வந்தால் கண்ணீர் விட்டு அவர் அழுது ஜெபித்தால். எதற்காக? குழந்தை செல்வத்திற்காக. அப்போ அந்த கண்ணீரோடு கூடிய ஜெபத்தை ஆண்டவர் செவிமடுத்தார். அந்த அண்ணனுடைய ஜெபத்திற்கு செவிமடுத்து ஒரு குழந்தை செல்வத்தை அவர் கொடுத்தார். அதே போல் தாவீது அரசனும் அழுது ஜெபித்தான். நேற்றைய முதல் வாசகத்தில் மகன் அப்சலோம் போரில் கொல்லப்பட்ட போது அவன் கதறி அழுகின்றான். ஆகவே அழுகையின் குரலை, ஜெபத்தை ஆண்டவர் இயேசு கேட்கின்றார். எசேக்கியா அரசன் தன் வாழ்நாளில் நல்ல காரியங்களை செய்தான். ஆகவே தான் அவருடைய அப்பா ஆமோட்ஸ் 36 வயசில் செத்து போயிடுறாரு. இவர் 39வது வயசில் சாகும் தருவாயில் இருக்கிறார். அப்போ அவங்க அப்பாவோட 3 வருஷம் அதிகமாக கடவுள் இவருக்கு ஆயுளை கொடுத்தார். ஆனால் இந்த எசேக்கியா அரசன் ஜெபித்தின் வழியாக அவனுடைய ஆயுள் 3 ஆண்டுகள் அல்ல 15 ஆண்டுகள் கடவுள் கூட்டி கொடுத்தார். அதே போல் சிம்சனும் அழுது ஜெபித்தார். என்னன்னு எப்படி ஜெபித்தார்? நான் என்னென்ன செஞ்சேன்னு உங்களுக்கு தெரியுமே, இப்பொழுது தண்ணி இல்லாமல் இந்த இடத்துல நான் அவதிப்படுகிறேனே என்று சொல்லி சிம்சோன் ஜெபித்த போது கடவுள் அவனுடைய ஜெபத்தை கேட்டார். ஆகவே கண்ணீர் சிந்தி அழுகின்ற போது இந்த எசேக்கியா நமக்கு கற்றுக் கொடுக்கின்ற செய்தி என்ன அப்படின்னா, நாம் செய்த நன்மையான காரியங்களை கடவுள் முன்பாக சொல்லி நாம் ஜெபிக்க வேண்டும். இந்த எசேக்கியா அரசன் என்ன எப்படி ஜெபித்தான்? ஆண்டவரே, நான் உம் திருமுன் உண்மை வழியில்
மாசற்ற மனதுடன் நடந்து வந்ததையும் உம் பார்வைக்கு நலமானவற்றை செய்ததையும் நினைத்தருளும் என்று கூறி கண்ணீர் சிந்தி தேம்பி தேம்பி அழுதார். அப்போ நாம் ஜெபிக்கின்ற போது, கண்ணீரோடு கூட நாம் ஜெபிக்கின்ற போது, நான் செய்த நல்ல காரியங்களை சொல்லி நாம் கண்டிப்பாக நாம் ஜெபிக்க வேண்டும். நம்ம லூக்கா நற்செய்தி 7ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். ஒரு நூற்றுவ தலைவன், அவனுக்காக ரெக்கமெண்ட் பண்ணுறதுக்கு ஒரு குரூப் வருது. இயேசுவனை வந்து என்ன சொல்கிறாங்க, இந்த நூற்றுவ தலைவன் ரொம்ப நல்லவன், எங்களை நேசிக்கின்றவர், எங்களுக்காக ஒரு தொழுகை கூடம் கட்டி கொடுத்திருக்கிறார் என்று சொல்லி அவர்கள் சொல்லுகிறார்கள். வாசிங்க லூக்கா நற்செய்தி 7. ஆ 4:5 வாசிங்க. 4:5. அவர்கள் இயேசுவிடம் வந்து, நீர் உதவி செய்வதற்கு அவர் தகுதி உள்ளவரே. ஓகே, அப்போ நமக்கு இயேசு நமக்கு உதவி செய்வதற்கு என்னவாக இருக்க வேண்டும்? தகுதி உள்ளவர்களாக இருக்க வேண்டும். ஆக என்ன சொல்ற, என்ன தகுதி அவன் பெற்றிருந்தான்? அவர் நம் மக்கள் மீது அன்புள்ளவர், எங்களுக்கு ஒரு தொழுகை கூடமும் கட்டி தந்திருக்கிறார் என்று சொல்லி ஆர்வமாய் அழைத்தார்கள். இயேசுவும் அவர்களோடு சென்றார். அப்போ நாம் ஜெபிக்கின்ற போது நன்மையான காரியங்களை சொல்லி நாம் ஜெபிக்க வேண்டும். அப்படின்னா என்னன்னா, நம்ம கடவுளுக்கேற்ற வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், கடவுள் விரும்புவதை நாம் செய்து கொண்டிருந்தோம் என்றால் கடவுள் அந்த ஜெபத்திற்கு செவி மடுப்பார். ஆகவே நம்ம நன்மையான காரியங்களை நாம் செய்து கொண்டிருக்கிறோமா? கடவுள் வெறுமனே இந்த உடலுடைய சாமி குறித்து இயேசு அவ்வளவா பயப்படுவது கிடையாது. இயேசுவினுடைய முக்கியமான கவனம் எல்லாமே ஆன்மாவின் சாவு. இந்த உடல் நோயினால் அது இறந்தாலும் ஆன்மா அது இறைவனில் அது உயிர்ப்பிக்கப்பட வேண்டும். ஆகவே இயேசு அந்த ஆன்மாவில் தான் அதிகமாக அக்கறை காட்டுறாரு. ஆகவே இன்றைக்கி நம்ம கண்ணீர் சிந்தி ஆண்டவருமாக நாம் ஜெபிக்கிறோம் அப்படின்னா என்னென்ன காரியங்களை சொல்லி நாம் ஜெபிக்க முடியும்? ஒரு 2 நாட்கள் முன்னதாக ஒரு ஃபோன் வந்துச்சு. ஃபாதர், எங்களை ஒரு சின்ன ஒரு ஜெப உதவி ஃபாதர்னு சொல்லி மீனாட்சி மிஷன்லேருந்து கூப்பிட்டாங்க, மதுரை மீனாட்சி மிஷனில். அப்போது சொல்லி அவன் கதறி அழுதான். சின்ன இளம் வயது தம்பதியர். நான் அங்கே கரூர் இருக்கும்போது கடைசியாக நடந்த திருமணம், அந்த திருமணம் தான். 2வது குழந்தை பிறந்திருக்கின்றது. பிறந்து 1.5 வயசு தான் ஆச்சு. உடம்பு சரியில்லைன்னு சொல்லி ஆஸ்பத்திரி போய் பார்க்குறாங்க, டெஸ்ட் பண்ணுறாங்க. டெஸ்ட் பண்ணும்போது பிளட் டெஸ்ட்டில் தெரிய வருது அந்த குழந்தைக்கு கேன்சர் அப்படின்ட்டு. 1.5 வயசு குழந்தைக்கு டெஸ்டிக்கல் கேன்சர். அவை அந்த ஒரு டெஸ்ட்டையும் வந்து அவங்க எடுத்து ரிமூவ் பண்ணிட்டாங்க. அப்படி ரிமூவ் பண்ணிவிட்டு டெஸ்ட்டுக்கு போகும்போது பார்த்தா அவங்க சொன்னாங்க, ரிமூவ் ஆகிடுச்சு, இருந்தாலும் திரும்ப வராத இருப்பதற்கு என்ன பண்ணணும் அப்படின்னா ஹீமோ கொடுக்கணும், 7 ஹீமோ கொடுக்கணும்னு சொல்லி அந்த மருத்துவமனையில் அவங்க சொல்லியிருக்கிறாங்க. அதை கேட்டுட்டு அந்த குழந்தை எப்படி தாங்கும் ஃபாதர் அப்படின்னு சொல்லி ஒரே அழுகியாக இருந்துச்சு. அப்போது அந்த குழந்தை 1.5 வயசு, என்ன கேன்சர். இப்போ நம்ம பெரியவங்களாலே இந்த கேன்சர்னு இந்த ஹீமோ நம்மளாலே தாங்க முடியாது. உடலெல்லாம் பயங்கர வெப்பமாயிரும், ரொம்ப ஹீட் ஆயிரும், முடியெல்லாம் குட்டிடும். 1.5 வயசு குழந்தைக்கு என்ன தெரியும்? அத்தனை வேதனைகள். ஆனாலும் அந்த குடும்பம் ஜெப உதவி கேட்டு அழுது கதறினாங்க. ஆகவே கடவுள் கண்டிப்பாக அந்த பெற்றோருடைய ஜெபமல்ல, அந்த குழந்தைக்காக ஜெபிக்க எல்லோருடைய ஜெபத்திற்கும் கண்டிப்பாக செவிமடுத்து அந்த குழந்தையை கண்டிப்பாக ஆண்டவர் சுகப்படுத்துவார். அப்போ நம்ம ஜெபிக்கின்ற போது இந்த நன்மையான காரியங்களை சொல்ல என்னால் முடியுமா? அண்மையில் ஒரு எங்கள் பங்கில் ஒரு சைனா டாக்டர் இருக்கார். சைனாவில் அண்ணன் தம்பி 2 பேருமே டாக்டர்ஸ் தான். 2 பேருமே தமிழ் வாசிப்பாங்க, பூசையில் பங்கெடுப்பாங்க, எல்லாமே பேசுவோம் தமிழ் தான். நான் சைனாக்காரங்க. அப்போ அவங்களுடைய உறவினர் குடும்பம் ஒன்று வந்துச்சு. வந்தபோது அவரும் ஒரு டாக்டர்,
அவர் என்னுடைய மனைவிக்கு கேன்சர் ஃபாதர், என் மனைவிக்காக நீங்கள் ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. சரி ஜெபம் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி சொன்னோம். அது அப்போ அவர் சொன்னார், சரி எங்களுக்கு எல்லாமே இருக்குது ஃபாதர், வீடு இருக்குது, கார் இருக்குது, எல்லாமே இருக்குது, சொத்து எல்லாமே இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. சரி நீங்கள் எந்த பங்குனப்போ அவங்க வேறு சென்னையிலேருந்து வந்திருக்கிறாங்க. சென்னையிலேருந்து வந்திருக்கிறீங்க, அந்த கோயிலுக்கெல்லாம் போவீங்களா அப்படின்னு கேட்டப்போ, இப்போ கோயிலுக்கு போகிறதுக்குலாம் எங்கள் நேரம் இல்லை ஃபாதர், ஏன்னா கிளினிக்கு வச்சுருக்கனால அதுக்கு போகிறதுக்கு கரெக்டாக இருக்கும், நேரம் கிடையாது. அதே போல் குடும்ப அட்டையெல்லாம் போட்டிருக்கீங்களா அப்படின்னு, குடும்ப அட்டையெல்லாம் கிடையாது, கோயிலுக்கு போக வருவோம் அவ்வளோதான் அப்படின்னு சொல்லி அவங்க சொன்னாங்க. அப்போ சொன்னேன், நீங்கள் ஒரு கிறிஸ்தவராக கத்தோலிக்க கிறிஸ்தவராக இருந்தால் கண்டிப்பாக ஒரு பங்கில் நீங்கள் இணைந்தாக்க வேண்டும். அப்படி பங்கில் இணைந்திருந்தால் அந்த ஆலயத்துக்கு நீங்கள் செல்ல வேண்டும். ஆலயத்துக்கு சென்றதோடு நின்று விடாமல் நல்ல காரியங்களை, ஒரு சில செயல்களை செய்வதற்கு முன்னாடி வரணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் ஏதாவது ப்ராமிஸ் பண்ணுங்கள். அப்போ இந்த எசேக்கியா அரசனை சொன்னேன். அவன் சொன்னான், இந்த மாதிரி நன்மையான காரியங்கள்லாம் உமது பார்வையில் நல்லதென்ன செய்தேனே இதெல்லாம் சொல்லி அவன் ஜெபித்தான். நீங்களும் நன்மையான காரியங்களை செய்வதாக சொல்லி நீங்கள் ஜெபிங்க அப்படின்னு சொன்னி அந்த டாக்டர்கிட்ட சொன்னேன். டாக்டர் ஓகேனாரு. அந்த மனைவி கடைசி வரை தலையாட்டலை, அந்த அம்மாவுக்கு விருப்பம் இல்லை. ஆகவே ஒன்றும் பண்ண முடியல, அவங்க போயிட்டாங்க. ஆகவே இன்றைக்கி நான் கடவுள் என்னை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி நான் ஜெபிக்கின்றேன் என்றால், கண்ணீரோடு நான் ஜெபிக்கின்றேன் என்றால், கடவுள் காரியத்தில் நான் எந்த அளவுக்கு அக்கறையோடு இருக்கின்றேன். இந்த கடவுள் அவனுடைய ஆயுளை கொடுத்த வேட்பாடு என்ன சொல்லுவார்? கோயிலுக்கு போன்னு சொல்லுவார். 3 நாள் கழித்தவன் என்ன பண்ணுவான்? எசேக்கியா அரசன் ஆலயம் தேடி வருவான். ஆலயம் தேடி வந்து ஆண்டவருக்கு புகழ் பாடல் பாடுவான். ஆகவே நான் கடவுளுடைய ஜெப உதவிக்கு நான் காத்திருக்கின்றேன் என்றால், நம்பிக்கையோடு ஜெபிக்கின்றேன் என்றால், நான் நன்மையான காரியங்களை நான் செய்கிறேனா? எனக்கு நன்றாக பாடத் தெரியும் என்றால் நான் பாடல் வகுப்பில் இருக்கிறேனா? ஆண்டவரே, நான் பாடல் வகுப்பில் இந்த குழுவில் நான் பல ஆண்டுகளாக இருக்கிறேன், எனக்கே இந்த சோதனை கொடுத்தீங்க, நான் உண்மையை புகழ்வதற்கு எனது ஆவியை பயன்படுத்தினேனே, எனது குரலை பயன்படுத்தினேனே என்று சொல்லி ஜெபிக்கின்ற போது அந்த ஜெபத்திற்கு கடவுள் இயேசு செவிமடுப்பார். நான் எனது பங்கில் நடைபெறுகிற மறைக்கல்வி பணியில் நான் பங்கெடுக்கின்றேன். மறைக்கல்வி நடத்துவதற்கு எனது இந்த ஆற்றலை நான் பயன்படுத்துகிறேன். நான் இந்த பங்கிலே இருக்கிறேன். என்னால் முடிந்த இந்த பங்களிப்பை, அது சந்தாவாக இருக்கலாம், அல்லது நன்கொடையாக இருக்கலாம், அல்லது இது போன்ற தியானங்களிலே நடைபெறுகிற அன்பின் எளிய உணவுக்கான நன்கொடையாக இருக்கலாம், இதையெல்லாம் நான் கொடுத்திருக்கிறேன் ஆண்டவரே என்று சொல்லி நம்ம சொல்ல முடியுமா? அல்லது தூரத்து உறவினர் ரொம்ப வறுமையில் இருக்கிறாங்க, அந்த குடும்பத்திற்கு நான் உதவி கேட்டாங்க, நான் கொடுத்திருக்கிறேன் என்றெல்லாம் சொல்லி நம்மால் ஜெபிக்க முடியுமா? அப்படி சொல்லி கண்ணீர் விட்டு ஜெபித்தால் அந்த ஜெபத்திற்கு கண்டிப்பாக இயேசு செவிமடுப்பார். அதுதான் நூற்றுவ தலைவனுடைய அந்த ஜெப வேண்டுதலுக்கு ரெக்கமெண்டேஷன் கொடுத்தாங்க. எங்கள் மீது அன்பு கொண்டவர் எங்களுக்கு ஒரு தொழுகை கூடம் கட்டி கொடுத்திருக்கின்றார் என்றெல்லாம் சொல்லி நன்மையான காரியங்களை சொல்லி இயேசுவை அழைத்தார்கள். இயேசுவும் அவர்களோடு சென்றார். இந்த எசேக்கியா அரசன் அதே போலதான், நன்மையான காரியங்களை செய்திருக்கின்றனே, பாவம் இல்லாமல் வாழ்ந்திருக்கின்றனே என்றெல்லாம் சொல்லி அவன் கண்ணீர் விட்டு ஜெபித்து அழுதார். ஆகவே அந்த ஜெபத்திற்கு கடவுள் செவி மடுத்தார். இன்றைக்கி நம்ம வாழ்வில் நிறைய கண்ணீர்கள் உண்டு. குடும்ப வாழ்வில் கண்ணீர்கள் உண்டு, தனிப்பட்ட வாழ்வில் கண்ணீர்கள் உண்டு. அது நோயாக இருக்கலாம், உறவு சிக்கல்களாக இருக்கலாம், அல்லது வறுமையாக இருக்கலாம், பொருளாதார நெருக்கடிகளாக இருக்கலாம். எத்தனையோ காரியங்களால் நமது வாழ்விலும் கண்ணீர்கள் உண்டு. இந்த கண்ணீருக்கெல்லாம் கண்டிப்பாக கடவுள் பதில் கொடுப்பார். ஆனால் அந்த கண்ணீருக்கு பேச அடிப்படை என்ன இருக்கணும் அப்படின்னா, நன்மையான காரியங்கள். இரண்டாவது, பாவமற்ற வாழ்க்கை. இந்த 2 விஷயங்களோடு நமது கண்ணீரோடு கூடி எழுப்புகின்ற ஜெபத்திற்கு கடவுள் கண்டிப்பாக செவிமடுப்பார். இரண்டாவதாக, பிறருடைய கண்ணீரை நாம் வாங்கக்கூடாது. பிறருடைய கண்ணீர், குறிப்பாக பெற்றோருடைய கண்ணீர். பெற்றோருடைய கண்ணீர் கண்டிப்பாக அதுவும் விலை மதிப்புள்ளது. அந்த கண்ணீர் நம்மளால் அவங்க கண்ணீர் விட்டாங்க அப்படின்னா அந்த கண்ணீர் நம்மை சுடும்.
இரண்டாவது கணவன் அல்லது மனைவியினுடைய கண்ணீர். மனைவி கணவனை தேடி வந்தவர், மனைவி கணவனுக்காக வாழ்கின்றவர், கணவனும் மனைவிக்காக வாழ்கின்றார். அப்போ 2 பேரும் இந்த இணைப்பில் கண்ணீர் உருவாகின்றது என்றால் அந்த கண்ணீருக்கும் ஆபத்து இருக்குது. அதே போல் பிள்ளைகளுடைய கண்ணீர், உடன் பிறந்தவர் கண்ணீர் என்று சொல்லி பிறருடைய கண்ணீரை நமது வாழ்வில் வாங்கியிருந்தால் அந்த கண்ணீரை துடைப்பதற்கு முயற்சி செய்யுங்க. ஏன்னா நம்ம வாழ்வில் நிறைய கண்ணீர்கள் நமது வாழ்வு இருக்கக்கூடாது. ஆகவே இந்த கண்ணீர் விலை மதிப்புள்ளது. அந்த கண்ணீரோடுடைய ஜெபம் வல்லமையான ஜெபம். அப்படிப்பட்ட ஜெபத்தை நாம் ஏறெடுப்போம். அனைவரும் முழந்தாளிடுவோம்.